Hi guys, welcome back to Virtual Classroom Lectures. We are learning OOSC, Object Oriented Software Engineering. இன்னைக்கு நம்ம அதில் சாஃப்ட்வேர் ப்ராசஸ்னா என்ன, தென் அதோட டூ டைப்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் ப்ராசஸ் மாடல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, சாஃப்ட்வேர் ப்ராசஸ் அப்படின்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த ஆக்டிவிட்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். தென் அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஃபைனலாக நமக்கு ஒரு என்ன ப்ராடக்ட் தேவையோ அதை ஃபைனல் ப்ராடக்டாக நம்ம கொடுப்போம். ஸோ அந்த ப்ராசஸை தான் நம்ம வந்து சாஃப்ட்வேர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, காமன் ப்ராசஸ் ஃப்ரேம் ஒர்க். இதில் பாருங்கள், ஃப்ரேம் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ், டாஸ்க் செட், அம்பர்லா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஃப்ரேம் ஒர்க் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் என்னென்ன சொல்லணும் அப்படின்னா, அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு. அனாலிசிஸ் அப்படின்னா நம்ம வந்துட்டு கஸ்டமர் கிட்டேருந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் வாங்குகிறோம். தென் அந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி நம்ம அந்த ஒர்க்கை வந்து பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணுறோம். இதெல்லாம் தான் வந்து அனாலிசிஸ் ஃபேஸில் வரும். தென் டிசைன் அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு மாடல் ரெடி பண்ணுறோம். தென் இம்ப்ளிமெண்டேஷனில் நம்ம அந்த ப்ராடக்ட்டுக்கு கோடிங் பார்ட்டும் தென் அதை வந்து டெஸ்ட் பண்ணுவோம். இதான் இம்ப்ளிமெண்டேஷனில் வரும். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டெப்ளாய்மெண்ட் அப்படின்னா அந்த ப்ராடக்டை கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது அவங்க அதுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க, அதை அப்டேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் சப்போர்ட்டும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபியூச்சரில் அவங்க ஏதாவது எரர் ஹேண்டில் பண்ண சொன்னாங்க, இல்லை ஏதாவது ஒரு அப்டேட் கேட்டாங்கன்னா நம்ம அதை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் தான் ஃப்ரேம் ஒர்க் ஆக்டிவிட்டீஸில் வரும். டாஸ்க் செட் அப்படின்னா நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான டாஸ்க் இருக்குது அதெல்லாமே இந்த டாஸ்கில் வரும். மைல்ஸ்டோன் எப்போ வந்து இதை டெலிவர் பண்ணணும், அந்த டைம்லாம் நம்ம டியூரேஷன்லாம் மைல்ஸ்டோனில் வரும். தென் எஸ்கியூஏ பாயிண்ட்ஸ் அப்படின்னா சாஃப்ட்வேர் குவாலிட்டி அஷூரன்ஸ் பாயிண்ட். நம்மளுடைய ஓவரால் ப்ராஜெக்ட்டுக்குள்ள எஸ்கியூஏ பாயிண்ட்ஸ் என்னவோ அதுவும் இந்த இடத்துல வரும். இது எல்லாமே டாஸ்க் செட்டுன்னு சொல்லுவாங்க. தென் அம்பர்லா ஆக்டிவிட்டீஸ் இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஓஐசி ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு தியரி தான். ஸோ கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த டயக்ராம் சப்டைட்டில்ஸ் வச்சு ஈஸியாக அந்த பேப்பர் கிளியர் பண்ணிடலாம். ஸோ கான்செப்டை லிசன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அம்பர்லா ஆக்டிவிட்டி அப்படின்னா ஒரு ப்ராடக்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த த்ரூ அவுட் அந்த ப்ராடக்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நமக்கு த்ரூ அவுட் த ப்ராசஸ் ஃபுல்லாகவே நமக்கு அம்பர்லா ஆக்டிவிட்டிஸ் தேவைப்படும். இப்போ சம் ஆஃப் த அம்பர்லா ஆக்டிவிட்டீஸ் பாருங்கள். சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் ட்ராக்கிங் அண்ட் கண்ட்ரோல். இப்போ ஒரு ப்ராடக்டை நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே வரோம். அது வந்து கரெக்டான ப்ராக்ரஸில் போதா, அதே மாதிரி அது ஷெட்யூலில் மெயின்டைன் பண்ணுறாங்களா, இந்த ஷெட்யூல்குள்ளே இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் கம்ப்ளீட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி அந்த ஷெட்யூலை, ஏன்னா அப்போ தான் அந்த ஃபைனல் ஷெட்யூல்குள்ளே நம்ம அந்த ப்ராடக்டை அவங்களுக்கு டெலிவர் பண்ண முடியும். ஸோ அதனால அந்த ஷெட்யூலை இடையில ட்ராக் பண்ணிகிட்டே வருவாங்க. ஃபார்மல் டெக்னிக்கல் ரிவ்யூ அப்படின்னா ஏதாவது எரர் இருக்கு அப்படின்னா அந்த லெவல்லே அதை கிளியர் பண்ணாதான் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ண முடியும். ஸோ அதற்காக தான் ஃபார்மல் டெக்னிக்கல் ரிவ்யூ. சாஃப்ட்வேர் குவாலிட்டி அஷூரன்ஸ், அந்த சாஃப்ட்வேரோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக குவாலிட்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட், கான்ஃபிகரேஷன் ப்ராசஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது. டாக்குமெண்ட் ப்ரிப்ரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அந்த மாடல் தென் டாக்குமெண்ட் லாகு ஃபார்ம் லிஸ்ட் இதெல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ரீயூசபிலிட்டி மேனேஜ்மெண்ட், நம்ம சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ரீயூசபிள் கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால அந்த ப்ராஜெக்டை வந்து ஈஸியாக டைம்குள்ளே டெலிவர் பண்ண முடியும். அதனால வந்து நம்ம ரீயூசபிலிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து ஒர்க் ப்ராடக்டோட ரீயூஸை வந்து ட்ராக் பண்ணிக்கும். தென் மெஷர்மெண்ட்னா அந்த ப்ராஜெக்டை வந்து அந்த டீம் சாஃப்ட்வேர் டீம் வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை மெஷர் பண்ணுவாங்க. கரெக்டான அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டை மீட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணி அதோட குவாலிட்டியெல்லாம் அஷ்யூர் பண்ணி தான் கொடுப்பாங்க. தென் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டோட அவுட்கம்ல ஏதாவது ரிஸ்க் இருக்கு அப்படின்னா அது குவாலிட்டியை மீட் பண்ணல, ஏதாவது ரிஸ்க் இருக்கா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, கேவலிட்டி மெச்சூரிட்டி மாடல்னாலே ஒரு நியூ சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணால் நம்ம வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை வந்து இன்னும் நல்ல எஃபெக்டிவாக கொண்டு வரலாம், இன்னும் நல்லா டெலிவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக யூஸ் ஆகிறது தான் கேவலிட்டி மெச்சூரிட்டி மாடல். ஸோ கேவலிட்டி மெச்சூரிட்டி மாடல் இஸ் யூஸ்டு ஃபார் இம்ப்ரூவிங் த சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட். இப்போ இதில் நிறைய லெவல்ஸ் இருக்குது. இனிஷியல், ரிப்பீட்டபிள், டிஃபைன், மேனேஜ் அண்ட் ஆப்டிமைசிங். இனிஷியலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் ஃபியூ ப்ராசஸை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு இண்டிவிஜுவல்ஸ் சில பேர் எஃபர்ட் போட்டு ஒரு ப்ராசஸை ரெடி பண்ணுறாங்க.
ரிப்பீட்டபிள் அப்படின்னா ஆல்ரெடி பண்ணியிருக்க அந்த ப்ராசஸில் காஸ்ட்டை ட்ராக் பண்ணுறாங்க. தென் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது அந்த இயர்லியராக பண்ணியிருக்க அந்த ப்ராஜெக்டில் இருக்க அவுட்கம்மை பொறுத்து அனதர் வெர்ஷன் வந்து அதுல இருந்து எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராக்ரஸ் வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. அதான் ரிப்பீட்டபிள். தென் டிஃபைன்டு அப்படின்னா ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்ரூவ்டு வெர்ஷன் ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல ஆண்ட்ராய்ட்லேயே வெர்ஷனுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு வெர்ஷன் நேம் இருக்கும். அந்த மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க. தென் மேனேஜ்டு அப்படின்னா ஒவ்வொரு சாஃப்ட்வேர் வெர்ஷனோட ப்ராடக்ட்டையும் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு எல்லாத்தையும் மெஷர் பண்ணி டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. தென் ஆப்டிமைசிங் அப்படின்னா இப்போ பண்ணியிருக்கிற அந்த ப்ராடக்ட்ல என்ன வந்து சேஞ்சஸ் இருந்தா இன்னும் நல்ல நியூ ப்ராஜெக்டை எஃபெக்டிவாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் டெக்னாலஜிஸ்லாம் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதுதான் வந்துட்டு ஆப்டிமைசிங். ஸோ கேவலிட்டி மெச்சூரிட்டி மாடல் வந்து இதுக்கு தான் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஒரு நியூ ப்ராஜெக்டை வந்துட்டு எப்படி இன்னும் எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து ரெடி பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர் ப்ராசஸில் பெர்ஸ்பெக்டிவ் ப்ராசஸ் மாடல் தென் ஸ்பெஷலைஸ்டு ப்ராசஸ் மாடல்ஸ் இருக்குது. 2 டைப்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து பெர்ஸ்பெக்டிவ் ப்ராசஸ் மாடல் பார்க்க போகிறோம். இதுலேயே நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. 1 by 1 பார்க்கலாம். இப்போ இது வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் மாடல் சொல்லலாம், இல்லை சாஃப்ட்வேர் ப்ராசஸ் மாடல் சொல்லலாம், எப்படி வேணா சொல்லுவாங்க. ஒரு ப்ராசஸோட அப்டிராக்ட் ரெப்ரசன்டேஷனை தான் நம்ம ப்ராசஸ் மாடல்னு சொல்றோம். இப்போ இதுல பாருங்க, இட் ஆல்சோ ஃபாலோ சம் ரூல்ஸ். அது மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் டு டெலிவர் அ குவாலிட்டி ப்ராடக்ட். ஸோ ஒரு ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் நம்ம டெலிவர் பண்ணணும்னா செட் ஆஃப் ரூல்ஸையும் செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். இப்போ இந்த டயக்ராம் பாருங்க, ஸ்டேட்டஸை ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ப்ராப்ளம் என்ன ரெக்குவயர்மெண்ட் நமக்கு கிடைச்சிருக்கோ அந்த ஸ்டேட்டஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிக்கிறோம். தென் அதை ஒரு ப்ராப்ளமாக டிஃபைன் பண்ணிட்டு அதை வந்து டெவலப் பண்ணுறோம், ஃபைனலாக சொல்யூஷன் கொடுக்குறோம். தென் அதுலேயும் அகெயின் வந்து நமக்கு ஃபீட்பேக் ஏதாவது ஸ்டேட்டஸ் வந்துச்சுன்னா அதை அப்டேட் பண்ணி மறுபடியும் அதை ஒரு ப்ராப்ளமாக எடுத்துக்கிட்டு அதை டிஃபைன் பண்ணுவோம், தென் டெவலப் பண்ணுவோம். இப்படி சொல்லி இந்த ப்ராசஸ் என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், ஒரு ஃபைனலாக ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து டெலிவர் பண்ணுற வரைக்கும். ஓகே, பெர்ஸ்பெக்டிவ் ப்ராசஸ் மாடலில் ஃபர்ஸ்ட் மாடல் வாட்டர்ஃபால் மாடல் பார்க்க போகிறோம். இட்ஸ் அ கிளாசிக் லைஃப் சைக்கிள் மாடல் சொல்லலாம், இல்லை வாட்டர்ஃபால் மாடல்னு சொல்லலாம், இல்லை லீனியர் சீக்வென்ஷியல் மாடல் எப்படி வேணா சொல்லலாம். இப்போ இதில் சீக்வென்ஷியல் அப்ரோச் ஃபாலோ பண்ணுவோம் ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் என்ன மாதிரி லெவல்ஸ் இருக்கும் அப்படின்னா அனாலிசிஸ், டிசைன், கோடிங், டெஸ்டிங் அண்ட் சப்போர்ட், இந்த லெவல்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இதில் ஒவ்வொன்றா ஒவ்வொரு லெவலாக வந்து சீக்வென்ஸாக நடக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அனாலிசிஸ் ஃபேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸை வந்து கஸ்டமர் கிட்டேருந்து வாங்குவாங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர். தென் அந்த ரெக்குவயர்மெண்ட்ல இருக்க பிஹேவியர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி அது ஒரு டாக்குமெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. டிசைன் ஃபேஸில் வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர், அல்காரிதம் கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி அதை டிசைன் பண்ணுவாங்க, ஒரு மாடலாக வந்து ரெடி பண்ணுவாங்க. தென் அதையும் வந்து டாக்குமெண்ட் பண்ணிப்பாங்க. தென் கோடிங்கில் வந்து மிஷின் ரீடபிள் ஃபார்முக்கு அந்த டிசைனை வந்து நம்ம கோடிங்காக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ஒரு ப்ரோக்ராம் அதுக்காக ரைட் பண்ணுவாங்க. தென் டெஸ்டிங் ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட இன்டர்னல் லாஜிக்கல் இன்டர்னல் டெஸ்ட் எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அதில் ஏதாவது எரர் இருக்கா, பக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இன்டர்னல் டெஸ்ட் எடுப்பாங்க. அப்போது அதில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிவிட்டு கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ணியிருக்கான்னு பார்ப்பாங்க. தென் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா இது வந்து லாங்கஸ்ட் லைஃப் சைக்கிள் ஃபேஸ். மெயின்டெனன்ஸுங்கிறத சப்போர்ட் தான் மெயின்டெனன்ஸ். இது வந்து இப்போ மட்டும் அந்த சப்போர்ட் இருக்காது, த்ரூ அவுட் அந்த கஸ்டமருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது அப்டேஷன், தென் ஃப்யூச்சரில் ஏதாவது எரர் வந்தது அப்படின்னா நம்ம எல்லாமே அவங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதான் வந்து சப்போர்ட் ஃபேஸ். ஓகே, வாட்டர்ஃபால் மாடலோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அது மாதிரி ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இது யூஸ் ஆகும். ட்ராபேக்ஸ்ன்னு பார்த்தோம்னா சீக்வென்ஷியல் ஃப்ளோவாக இருக்கிறதுனால நம்ம சேஞ்சஸ் ஏதாவது வந்து ஃபைனலாக வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அதை மறுபடியும் வந்து கொண்டு வர்றது, அந்த சேஞ்சஸ் அப்டேட் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அது மாதிரி இதோட ஒர்க்கிங் மாடல் வந்து நமக்கு ஃபைனலாக தான் கஸ்டமருக்கு கொடுப்போம். ஸோ அவங்க வந்து அதில் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அதுவும் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். அது மாதிரி சில டைம் வந்து கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் வந்து
மீட் பண்ணாம கூட போகலாம். அதை வந்து கஸ்டமர் வந்து ஒர்க்கிங் மாடல் ஃபைனலாக தான் வந்து அதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒவ்வொரு லெவலும் வந்து சீக்வென்ஷியலாக இருக்கிறதுனால இதோட வெயிட்டிங் டைம் வந்து நமக்கு வந்து லாங்காக இருக்கும். ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் அதை பண்ணி திரும்ப கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு நம்ம லாங் வெயிட்டிங் டைம் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். கஸ்டமரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ட்ராபேக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரோட்டோடைப்பிங் மாடல். ப்ரோட்டோடைப்பிங் மாடல்னா நம்ம ஒரு பேப்பர் ஒர்க் மாதிரி இயர்லி சாம்பிள் மாடல் நம்ம வந்து ரெடி பண்ணுறது தான் ப்ரோட்டோடைப். அப்போ அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை கேதர் பண்ணி நம்ம குயிக்காக ஒரு டிசைன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். அதில் இன்புட் அவுட்புட் ஃபார்மேட்டோட நம்ம வந்துட்டு கொடுக்கும்போது அவங்க அதை பார்த்துட்டு அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா டக்குன்னு ப்ரோட்டோடைப்பை நம்ம ரீபில்ட் பண்ணி திரும்ப காட்டலாம். ஸோ இது வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு ரியல் டைம் இல்லாமல், அதாவது ஹியூமன் டு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டர் டு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் அப்போல்லாம் இந்த ப்ரோட்டோடைப்பிங் மாடல் வந்து நல்ல யூஸ் ஆகும். ஸோ டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோடைப் காமிச்சு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து இனிஷியலாக வந்துட்டு ஒரு அப்ஜெக்டிவ் மாதிரி தான் நம்ம வந்து அதை டிஃபைன் பண்ணுறோம். அதை வந்து டீட்டெயிலாக பண்ணல. என்ன இன்புட்டு, என்ன ப்ராசஸ், தென் என்ன அவுட்புட் அப்படிங்கிற அந்த ரெக்குவயர்மெண்ட்டை ஒரு அப்ஜெக்டிவ் மாதிரி காட்டுறோம். இதுதான் ப்ரோட்டோடைப்பிங் மாடல். ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து ட்ராபேக் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வெர்ஷன்லேயே வந்து சில கஸ்டமர் வந்துட்டு அந்த ப்ரோட்டோடைப் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அவங்க வந்துட்டு அப்பயே இந்த கஸ்டமர் நம்ம கிட்ட இல்லாமல் போகலாம். ஸோ ரீபில்ட் பண்ணி நம்ம மல்டிபிள் வெர்ஷன் வந்து கம்ப்யூட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணுறது வந்து கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லாமல் போகலாம். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ட்ராபேக்காக இருக்கும். பட் வந்து குவிக் டிசைன் ரெடி பண்ணணும், ப்ராஜெக்டில் வந்துட்டு நிறைய லாஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரோட்டோடைப் மாடல் காமிச்சு நம்ம வந்து கஸ்டமர் கிட்ட வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ப்ராடக்டை வந்து நம்ம ப்ராக்ரஸ் பண்ணுறது வந்து நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, ப்ரோட்டோடைப்பிங் மாடலுக்கு ஒரு டயக்ராம். ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் கிட்ட நம்ம லிசன் பண்ணுறோம், அதை வச்சு ஒரு மாடல் வந்து பில்ட் பண்ணுறோம், ப்ரோட்டோடைப் மாடல் ரெடி பண்ணுறோம். அந்த மாடலை வந்து கஸ்டமர் வந்து டெஸ்ட் ட்ரைவுக்காக கொடுக்குறோம். அப்புறம் அவங்க வந்து கொடுக்குற அப்டேட் பொறுத்து நம்ம அந்த கஸ்டமரை லிசன் பண்ணி மறுபடியும் ஒரு ப்ரோட்டோடைப் மாடல் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து டயக்ராம் கொடுத்துருக்கிறதுல இருந்தால் சப்டைட்டில்ஸ் வரும். சொல்கிற கான்செப்டை இந்த டயக்ராம் வரீங்க, அந்த கான்செப்டை இந்த சப்டைட்டில்ஸ் யூஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா போதும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு. ஓகே, ரேட் மாடல் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஷார்ட் ஸ்பேன்குள்ளே, ஒரு ஷார்ட்டஸ்ட் டைம் பீரியட்குள்ளே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் 60 to 90 டேஸ்க்குள்ளே ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணோம் அப்படின்னா அங்கே நம்ம ரேட் மாடல் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து இதுவும் இன்க்ரிமெண்டல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் தான். இதுலேயும் வந்து அனாலிசிஸ், டிசைன், தென் கோட், டெஸ்ட் எல்லாமே இருக்கும், அந்த ஃபேஸஸ்லாம் இருக்கும். பட் வந்து இதில் என்ன பண்ணுவாங்கன்னா காம்பனண்ட் பேஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. அதாவது பேரலாக மல்டிபிள் டீம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ மல்டிபிள் டீம்ஸ் இதில் தேவைப்படும். டீம் 1, டீம் 2 அது மாதிரி நிறைய டீம் இருப்பாங்க. அந்த டீம் எல்லாமே தனித்தனியாக அந்த டெவலப்மெண்ட் ஃபேஸை பார்ப்பாங்க, டிசைனிங் ஃபேஸை பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் கிட்டேருந்து ரெக்குவயர்மெண்ட் கேதர் பண்ணுவாங்க. கேதர் பண்ணிட்டு அதை அனாலிசிஸ் பண்ணிட்டு தென் டிசைன் ஃபேஸில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா மல்டிபிள் டீம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ வந்து பேரலாக ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து ஷார்ட் பீரியடில் நம்ம அந்த ப்ராஜெக்டை வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் ரேட் மாடல் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, இதுதான் ரேட் மாடல். இதில் வந்து டீம் 1, டீம் 2, டீம் 3 மல்டிபிள் டீம்ஸ் இருப்பாங்க. டீம் 1ல பிஸ்னஸ் மாடல், டேட்டா மாடலிங், ப்ராசஸ் மாடலிங், அப்ளிகேஷன் ஜென்ரேஷன், டெஸ்டிங் அண்ட் டர்ன் ஓவர் இது எல்லாமே எல்லா டீம்லேயும் ரிப்பீட் ஆகும். இப்போ டீம் 1ல பாருங்கள், பிஸ்னஸ் மாடலிங் அப்படின்னா வாட் இன்ஃபர்மேஷன் இஸ் ஜென்ரேட்டட், என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்காங்க, யார் இதை ஜென்ரேட் பண்ணது, என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன், ஹூ ப்ராசஸ்ட் இட், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே பிஸ்னஸ் மாடலிங்கில் இருக்கும். தென் டேட்டா மாடலிங்கில் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒரு செட் ஆஃப் டேட்டா ஆப்ஜெக்ட்ஸாக வந்து டிஃபைன் பண்ணிக்குவாங்க. அந்த செட் ஆஃப் டேட்டா ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஒரு மாடலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுதான் ப்ராசஸிங் மாடல். இப்போ ப்ராசஸிங் மாடலில் நம்ம ஃப்யூச்சரில் ஏதாவது அப்டேட்னா கூட அந்த மாடலில் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம், டேட்டா ஆப்ஜெக்ட்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம், ரெட்ரீவ் பண்ணிக்கலாம், தென் அப்டேட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம் டேட்டா ஆப்ஜெக்ட்ஸை. தென் அப்ளிகேஷன் ஜென்ரேட்டரில்
நம்ம அந்த மாடலை ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறோம் வித் ஹெல்ப் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் ஆட்டோமேட்டட் டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறோம். ஃபைனலாக வந்து அந்த சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இந்த ரேட் மாடலோட ட்ராபேக்ஸை பார்க்கலாம். இது வந்து மல்டிபிள் டீம்ஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு ரிசோர்ஸ் வந்து ஹெவியாக தேவைப்படும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டோரேஜ் அதெல்லாம் நமக்கு தேவைப்படும். அதுமாதிரி டெவலப்பர்ஸ்குள்ள கமிட்மெண்ட் வந்து ஹெவியாக இருக்கும். அவங்க வந்துட்டு எந்த லேகிங்கும் இல்லாமல் கமிட்மெண்ட்டோட அந்த ஒர்க்கை வந்து அவங்க பார்க்கணும். இப்போ இது வந்து வெரி ஷார்ட் ஸ்பேனில் வந்துட்டு லைஃப் சைக்கிளில் வந்துட்டு நம்ம வந்து இதை டெவலப் பண்ணுறதுனால அதான் இதோட அட்வான்டேஜ். 60 to 90 டேஸ்க்குள்ளே இதை நம்ம வந்து டெவலப் பண்ணிடுறோம். அது மாதிரி இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா பேங்கிங் சாஃப்ட்வேர் சர்வீஸில், தென் வெப் ப்ரௌசர் அப்ளிகேஷன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்குலாம் இந்த ரேட் மாடல் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு எவல்யூஷனரி ப்ராசஸ் மாடல் பார்க்க போகிறோம். இதுவும் பெர்ஸ்பெக்டிவ் ப்ராசஸ் மாடல் தான். இதில் நம்ம அகெயின் சப்டிவிஷன்ஸ் பார்க்க போகிறோம். எவல்யூஷனரி ப்ராசஸ் மாடலில் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் மாடல் பார்க்க போகிறோம். எவல்யூஷனரி ப்ராசஸ் மாடலும் ஐட்ரேட்டிவ் டைப் ஆஃப் மாடல்ஸ் தான். இப்போ பாருங்க, இன்க்ரிமெண்டல் மாடல் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோர் ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அனாலிசிஸ், டிசைன், கோட் டெஸ்ட் பண்ணி ஒரு கோர் ப்ராடக்ட் ரெடி பண்ணுவாங்க. அதில் வந்து லிமிட்டட் ஃபங்க்ஷனாலிட்டி தான் இருக்கும். அதை வந்து கஸ்டமர் கிட்ட காட்டுவாங்க. கஸ்டமர் கிட்ட அதை இனிஷியல் ரிலீஸாக காட்டும் போது அவங்க அதில் வந்து என்ன இன்னும் ரெக்குயர்மெண்ட் இருக்கா அப்படின்றத அப்டேட் பண்ணுவாங்க. அதை வச்சு அடுத்த இன்க்ரிமெண்ட் ரெடி பண்ணுவாங்க. அதுலேயும் அகெயின் அனாலிசிஸ், டிசைன், கோட் டெஸ்ட் இருக்கும். அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் பண்ணி ஃபங்க்ஷனாலிட்டி இன்க்ரிமெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் மீட் பண்ணுற வரைக்கும் என்ன ஆகும்னா ஃபங்க்ஷனாலிட்டி இன்க்ரிமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் இன்க்ரிமெண்ட் மாடல்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் வந்து கோர் ப்ராடக்ட்னு சொல்றோம். இப்போ பாருங்க, வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து பேசிக்காக வந்துட்டு இருக்க ஃபைல் மேனேஜ்மெண்ட், எடிட்டிங், டாக்குமெண்ட் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட்டாக ரிலீஸ் பண்ணுறது. தென் அதை கஸ்டமர் பார்த்துட்டு இன்னும் என்னென்ன ரெக்குயர்மெண்ட் கேட்குறாங்களோ அதை பொறுத்து மறுபடியும் செகண்ட் ரிலீஸ் பாருங்க, எடிட்டிங், டாக்குமெண்ட் ப்ரொடக்ஷன் கேபிலிட்டிஸ்லாம் செகண்ட் இன்க்ரிமெண்ட்டாக கொடுக்குறாங்க. தென் ஸ்பெல்லிங், கிராமர் செக்கிங்லாம் தேர்ட் இன்க்ரிமெண்ட்டாக கொடுக்குறது. தென் இன்னும் அட்வான்ஸ்டாக ஏதாவது லே அவுட்லாம் கேட்டாங்கன்னா அதை அப்டேட் பண்ணி அடுத்து ஃபோர்த் இன்க்ரிமெண்ட்டாக வந்துட்டு கொடுக்குறது. ஸோ ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட்லேயும் அனாலிசிஸ், டிசைன், கோட் டெஸ்ட் அவங்க கேட்ட ரெக்குயர்மெண்ட்டுக்கு மீட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். ஃபைனலாக அவங்களோட ஃபைனல் ப்ராடக்ட் ப்ரிப்பேர் ஆகிற வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இது இன்க்ரிமெண்ட் மாடல் பாருங்க. இன்க்ரிமெண்ட், ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட், செகண்ட் இன்க்ரிமெண்ட், தேர்ட் இன்க்ரிமெண்ட், ஃபோர்த் இன்க்ரிமெண்ட் எல்லாத்துலேயுமே அனாலிசிஸ், டிசைன், கோட் டெஸ்ட் எல்லாமே இருக்கு. இப்போ இதுவுமே எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா வெரி ஸ்மால் டைம் ஸ்பேன்ல நம்ம இந்த ப்ராஜெக்டை கொடுக்க முடியும். எப்படின்னா கோர் ப்ராடக்ட் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்தா போதும். அதை வந்து நம்ம கம்மி பீரியட்ல நம்ம டெலிவர் பண்ணிடலாம். இப்போ கஸ்டமர் நம்ம கிட்ட கேட்குறாங்க, ஒரு லிமிடெட் செட் ஆஃப் சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் எனக்கு பார்த்தா போதும், எனக்கு ஒரு குயிக்காக ஒரு மாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சாம்பிளுக்கு கேட்கும்போது நம்ம இந்த கோர் ப்ராடக்டை கம்மியான டைமில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இது இதோட அட்வான்டேஜ். அது மாதிரி வந்து லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு டீம் மெம்பர்ஸாக இருந்தால் போதும். அது மாதிரி டெக்னிக்கல் ரிஸ்கெல்லாம் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட்டாக தான் போகிறோம். ஸோ ரிஸ்கெல்லாம் ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். Spiral model is an evolutionary software process model. It is also iterative in nature. ஓகேவா? இதில் வந்து ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணுவாங்க. அந்த ப்ரோட்டோடைப் பேஸ் பண்ணி நமக்கு ஃபர்தராக அந்த சாஃப்ட்வேரை என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. பார்த்தீங்கன்னா குயிக்காக நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கொடுக்கறதுக்காக ரேபிட் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்க்ரிமெண்டல் வெர்ஷன் ஆஃப் த சாஃப்ட்வேர் குயிக்காக நம்ம வந்து ஒரு ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணி கொடுக்கலாம். அதில் அவங்க ஏதாவது சேஞ்சஸ் சொல்லியிருப்பாங்க, அதை ரெக்டிஃபை பண்ணி தான் நம்ம ஃபர்தராக சாஃப்ட்வேரை என்ஹான்ஸ் பண்ணுறோம். இப்போ இனிஷியலாக வந்து காஸ்ட்டு, ஷெட்யூலு எல்லாமே பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இடையில கஸ்டமரோட ஃபீட்பேக் பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சாஃப்ட்வேரை என்ஹான்ஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நிறைய ஐட்ரேஷன்ஸ் இருக்கும். தென் இதில் என்ன மாதிரி டாஸ்க் ரீஜியன்ஸ் இருக்குது, ஃப்ரேம் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, எல்லாமே அந்த டயக்ராமில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஓகே, இதுதான் வந்துட்டு ஸ்பைரல் மாடல். இப்போ இதில் பாருங்கள் 6 டாஸ்க் ரீஜியன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எவாலுவேஷனரி லெவலாக நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா மூவ் ஆகுறோம்.
இப்போ இதில் ஃபஸ்ட்டு இது வந்து என்ட்ரி பாயிண்ட்டு. இப்போ வந்து இதில் என்ன பண்ணுறோம், ஒரு என்ட்ரி பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ரோட்டோடைப் மாடல் கிடைக்கும், இனிஷியல் ரிலீஸ் ஆஃப் வெர்ஷன் கிடைக்கும். அதை வந்து நம்ம கஸ்டமர் கிட்ட கொடுக்கும்போது அவங்க வந்து அதில் வந்து ஏதாவது ரிஸ்க் இருக்கா இல்லை அப்டேட் இருக்கான்றத சொல்லுவாங்க. அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணி அடுத்த லெவல் வந்து நம்ம போவோம், அடுத்த லெவல் வந்துட்டு நம்ம மூவ் ஆகும். இப்போ இதில் வந்து ஒவ்வொரு லெவல்லையும் நமக்கு வந்து இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்டேட் கிடைக்கிறதுனால நம்ம அதை ஒரு ப்ராப்ளமாக எடுத்துகிட்டு அதை அடுத்த லெவலில் நம்ம ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாஸ்க் ரீஜியன் கஸ்டமரோட கம்யூனிகேஷன் அப்படின்னா நம்ம கஸ்டமர் கிட்டேருந்து வந்து கம்யூனிகேட் பண்ணி அப்டேட்டோ இல்லை ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரெக்குவயர்மெண்ட்டோ வாங்குகிறோம். அதை வந்துட்டு நம்ம பிளான் பண்ணுறோம். அதுக்கு வந்து என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணணும், தென் அதுக்கு என்ன ரிசோர்ஸ் தேவைப்படும் அப்படின்றது நம்ம பிளான் பண்ணுறோம். தென் ரிஸ்க் அனாலிசிஸ்னால் அதில் டெக்னிக்கல் மேனேஜ்மெண்ட் ரிஸ்க்கெல்லாம் என்ன வரும் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறோம். தென் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்துட்டு அது ஒரு அப்ளிகேஷனாக பில்ட் பண்ணுறோம். அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அப்ளிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணும்போது, டெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு கஸ்டமர் கிட்ட இருந்து மறுபடியும் ஏதாவது ஃபீட்பேக் வரலாம். அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா செகண்ட் என்ட்ரி பாயிண்ட் ஆக்சஸில் அது வந்து செகண்ட் லெவலாக மூவ் ஆகும். அகெயின் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கஸ்டமர்ட்டேருந்து எடுத்துக்கிட்ட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி ஒவ்வொரு லெவலாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு வந்து ஒரு குவாலிட்டியான சாஃப்ட்வேர் வந்து நமக்கு கையில் கிடைக்கும். தென் இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு ஒவ்வொரு லெவலாக வந்துட்டு நம்ம மூவ் ஆகுறதுனால நம்ம வந்து குவாலிட்டியான சாஃப்ட்வேர் வந்து ஃபைனலாக கொடுக்க முடியும். ரிஸ்க்கை வந்து அப்பப்போ ரெக்டிஃபை பண்ணி ஃபைனலாக நம்ம குவாலிட்டியாக வந்து சாஃப்ட்வேர் கொடுக்க முடியும். ட்ராபேக்குன்னு பார்த்தோம்னா கஸ்டமர் கிட்டேருந்து கம்யூனிகேஷன் வந்து சரியா இல்லை அப்படின்னா நமக்கு வந்துட்டு இடையில வந்து அந்த ஸ்டேஜஸ்குள்ளே வந்துட்டு ஒரு லேகிங் இருக்கும். தென் இது எப்போ நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரோட்டோடைப் வந்து கஸ்டமருக்கு ஓகே, அந்த ப்ரோட்டோடைப் தான் அவங்க இனிஷியலாக கேட்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த மாடல் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து லார்ஜ் அதாவது பட்ஜெட் ப்ராஜெக்டாக இருக்குது, இல்லைன்னா பெரிய ப்ராஜெக்டாக இருக்குது, காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்பைரல் மாடல் போகலாம். அது மாதிரி டைம் ஸ்பேன் வந்து இந்த டைம்குள்ளே எனக்கு தேவை அப்படின்லாம் சொல்லாமல் நமக்கு ஃப்ரீயாக ஒர்க் பண்ண டைம் கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு ஹை பட்ஜெட் ஹை காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்பைரல் மாடலுக்கு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கன்கரண்ட் டெவலப்மெண்ட் மாடல். கன்கரண்ட் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. ஃப்ரேம் ஒர்க் ஆக்டிவிட்டீஸில் இருக்க ஒவ்வொரு டாஸ்க்கும் ஸ்டேட்டாக ரெப்ரசென்ட் ஆகும். இப்போ டிசைனிங் ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டேட்டில் வரும், அண்டர் டெவலப்மெண்ட், வெயிட்டிங் ஃபார் மாடிஃபிகேஷன், அண்டர் ரிவிஷன், அண்டர் ரிவ்யூ, இந்த மாதிரி ஸ்டேட்டாக ரெப்ரசென்ட் பண்ணும். கன்கரண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி எல்லாமே கன்கரண்ட்டாக நடக்கும். அதாவது கன்கரண்ட் அப்படின்னா டீலிங் வித் லாட் ஆஃப் திங்ஸ் அட் ஒன்ஸ், ஒரே நேரத்தில் எல்லாமே நடக்கும். ஓகேவா? அப்போ ஒரே நேரத்திலே எல்லா ஆக்டிவிட்டியும் நடந்தாலும் அதோட ஸ்டேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு டிரான்சிஷன் நடக்கிறது தான் நம்ம ட்ரிகரிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதோட அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த கன்கரண்ட் டெவலப்மெண்ட் வந்து யூஸ் ஆகும். ஏன்னா அதோட கரண்ட் ஸ்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா கன்கரண்ட்டாக வந்து எல்லா டாஸ்க்கும் நடக்கிறது வந்து இதோட அட்வான்டேஜ். ஓகே, கன்கரண்ட் டெவலப்மெண்ட் மாடல். இப்போ இந்த ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டேட்டாக நமக்கு ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. நன் அப்படின்னா இப்போ தான் கஸ்டமர் கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கனால இனிஷியலாக நன்னில் இருக்குது. அண்டர் டெவலப்மெண்ட்னா ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தென் ஏதாவது சேஞ்சஸ் வந்து நடக்குது, தென் ரிவிஷன்லாம் நடக்குது. தென் பேஸ் லைன் அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்துட்டு அதோட ப்ராக்ரஸை வந்து செக் பண்ணுறாங்க. அது வந்துட்டு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கா, ஷெட்யூல் வந்து கரெக்டாக அந்த ஓவர் டைம்குள்ளே நடந்திருக்கா, அது மாதிரி அந்த ஓவரால் அந்த ப்ராஜெக்டை பற்றின பெர்ஃபார்மன்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. தென் டன் அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வந்துட்டு பெர்ஸ்பெக்டிவ் மாடல் பார்த்தோம் இந்த வீடியோவில். ஸ்பெஷலைஸ்டு மாடல் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். Thanks for watching. Keep learning at Virtual Classroom Lectures. Thank you.